ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜியான் டீனோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 6 என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கு ஜெக்கிக்கு ஃபர்ஸ்ட் நைட். நெக்ஸ்ட்டு மாலுக்கு போயிருப்பீங்க, அங்கே 4 பேர் கிண்டல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க 4 பேருமே மர்மமான முறையில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு சமைக்கிறீங்க, அந்த ஜேகே சாப்பிடாமல் போயிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஜேகே திரும்ப வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்றாரு, உங்ககிட்ட கிஸ் கேட்குறாரு. அதுக்கப்புறம் மற்றது கேட்கும் போது நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜேகேக்கும் சண்டை வருது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஜேகே வராரு. அதுலேருந்து இது கண்டினியூஷனாக இல்லை பார்க்கலாம்டா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்டேட் ஆகிறதுக்குள்ளே போகலாம். திருப்பி ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள் சார், என் ஃபேஸை பார்த்து சொல்லுங்கள், இன்னும் உங்களுக்கு கோவம் குறையிலையா? அதுக்கப்புறம் ஜேகே உங்களை ஐ டு ஐ பார்க்குறாரு. நீங்களும் ஐ டு ஐ பார்க்குறீங்க. ரொம்ப டீப்பாக இருக்கா அந்த ஐ டு ஐ கான்டாக்ட். ஜேகே சாரி. இருக்கட்டும், என் ஒய்ஃப் தானே. ஒயான் சொல்லு ஜேகே. ஷாலை நேற்று தானே பண்ணோம். போவாயன். சரி சரி கோச்சுக்காத. ஓகே. அதுக்கப்புறம் ஜேகே அவங்கள அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறாரு, தூக்கி பெட்டில் போடுறாரு. தேங்க்யூ வயன். அதுக்கப்புறம் செம்ம ஹாட்டாக போகுது. ஜிகே ப்ளீஸ் ப்ளீஸ் பொறுமையா. ஜிகே ஜிகே போதும், ஏற்கனவே 5 ரூம் போயிடுச்சு, போதும் ஜிகே. இதுக்கப்புறம் என்னால் டாலரேட் பண்ண முடியாது. ப்ளீஸ் வயன், கோஆப்ரேட் பண்ணுவேன் ப்ளீஸ். ஜிகே முடியலடா, முடியல. ஐ கான்ட் ஏபிள் டு வாக். சரி. அதுக்கப்புறம் ஜேகே கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட். 2 பேரும் நல்லா தூங்குறீங்க. பார்த்தா வெளியில் ஏதோ உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த நேரத்தில் என்ன சவுண்டு இது? நீங்கள் பொறுமையாக எந்திச்சு போய் வெளில போய் பார்க்குறீங்க. பார்த்தா மாடியிலேருந்து சவுண்ட் வருது. நீங்கள் மாடி ஏறி போகலான்னு பார்க்கும்போது யாரோ உங்கள் பால்கனி வழியால் குதிச்சு போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. யாரோ ஓடின மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க. யாராக இருக்கும்? ஒரு வேளை திருடனா? அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே போய் எழுப்பலான்னு திரும்புறீங்க. பார்த்தா ஜேகே உங்கள் பின்னாடி நிற்கிறாரு. ஜேகே நீ தானா? நானும் பயந்தே போயிட்டேன். நீ இப்படி தூங்கிட்டு தானே இருந்த? இல்லை வயன், ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, அதான் வந்தேன். ஓ அப்படியா? ஜேகே யாரோ இங்கேருந்து குதிச்சு போனாங்க ஜேகே. திருடனா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாரு. அதுக்கப்புறம் ஜேகே அங்கே போய் பார்க்குறாரு. இங்கே யாருமே இல்லை வயன். ஆர் யூ ஷோர் ஜேகே? ஐ எம் 100% ஷோர். இங்கே யாரும் இல்லை. சரி, யாரும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம். ஜேகே திருப்பியும் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. என்ன, வா போய் தூங்கலாம். ஜேகே என்ன இந்த பார்வை சரியே இல்லை. வயன் என்ன திருப்பியும்? ஏய் ஜேகே, ஏற்கனவே 5 ரூம் போய் காலைல நான் ஈந்திருக்க முடியுமானே தெரியல, விளையாடாத. ஏய் வயன் ப்ளீஸ் டி. ஜேகே ப்ளீஸ். சரி போ, நீ என்கிட்ட பேசாத. ஏய் ஜேகே நில்லு. அதுக்கப்புறம் ஜேகே கைப்பிடிச்சி இருக்கிறீங்க. ஷலை வயன். சரி, நீ இல்லை நான் மட்டும் விடவான் போகிறேன். அதுக்கப்புறம் ஜேகே திரும்பி ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு. திருப்பியுமே ஒரு 5 ரவுண்ட்ஸ் போகுது. ஜேகே என்னால் முடியல. ஜேகே கமான் எடுத்து ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு வலிக்காது, சாஃப்டாக தான் ப்ளீஸ். ஏய் ஜேகே முடியல ப்ளீஸ். நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அவரும் தூங்கிட்டாரு. இப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் உங்களால் ஏந்திருக்கவே முடியல.
சிக்கி வேணாம் வேணாண்ணா. அவளுக்கு மட்டும் எங்கேருந்து எனர்ஜி வந்ததுன்னு தெரியல. என்னமோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இப்படி இது பண்ணுறான். சிக்கி அதுவும் ஃபஸ்ட்டு 5 ரவுண்டை விட செகண்ட் 5 ரவுண்ட் இன்னும் புதுசாக பண்ணுற மாதிரி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணா என்னால் முடியலை. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் சிக்கி கண்முழிச்சு பார்க்குறாரு. வேன் என்னாச்சு? சிக்கி கிட்ட பேசாதீங்க, என்னால் நடக்கவே முடியல, ஒழுங்கா டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ஷேக்கை போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் போட்டுட்டு தூங்குறீங்க. பட் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது? ஃபஸ்ட்டு 5 ரவுண்ட் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 5 ரவுண்ட் ஏன் ஒரு மாதிரி இருந்துச்சு? சே, அப்போல்லாம் ஒன்றும் இருக்காது. சிக்கே தானே. டே நெக்ஸ்ட் டே ஆகுது. சிக்கே, உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இன்றைக்கி செய்ய போகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். சீக்கிரம் வாயன், இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு தரியா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஜேகே, நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். அதோட ஜேகே லேப்பில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. வயன் டக்கு டக்குன்னு காய்கறியை கட் பண்ணும்போது வயன் கையை வெட்டிக்கிறாங்க. ஹே வயன், என்னாச்சு? இல்லை ஜிக்கி, காய்கறி கட் பண்ணும்போது லைட்டாக கத்தி பட்டுடுச்சு. காமி. வயன் அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல, எதுக்கு வயன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? பாரு இவ்வளோ ரத்தம் வருது. ஜிக்கி இது ஸ்மால் கட் தான், இதில் என்ன இருக்குது? வயன் என்ன வயன் நீ பண்ணுற? உனக்கு தான் இதெல்லாம் வராதுன்னு தெரியும்ல, அப்புறம் நீ பண்ணி எதுக்கு வயன் என்ன? அதுக்கப்புறம் ஜேகே வயனோட பிளட்டை சக் பண்ணுறாரு. ஜேகே என்ன பண்ணுறீங்க? பிளட் லாஸ் ஆகுதுல்ல. ஆனால் வயன் ஜேகே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே பேண்டேட் போட்டு விடுறாரு. இப்போ பிளட் வரது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. வயன் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். ஓகே ஓகே ஜேகே, உங்களுக்கு வேறு டைம் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல. வயன் நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், நீ நீ வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பாரு. சரி நான் கிளம்புறேன். சரி சாரி ஜேகே. வயன் நீயே கையை கட் பண்ணிக்கிட்ட, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், பாய். பாய். இப்படியே நைட் ஆகுது. ஜேகே டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாரு. வயன் சமைச்சிட்டியா வயன்? ஜேகே ஏதோ சமைச்சிட்ருக்கேன். வயன் பின்னாடி வந்து ஜேகே ஹக் பண்ணுறாரு. என் பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருக்கா? உங்கள் பொண்டாட்டியா சமைச்சிட்டு இருக்கா என் ஆசை புருஷனுக்கு. ஓ ஆமாம், கையில் என்ன பேண்டேட்லாம் போட்டிருக்க? ஜேகே என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க? என் கையில் தான் காலை நீங்கள் தானே பேண்டேட் போட்டுவிட்டீங்க, அதான் காய்கறி கட் பண்ணும்போது கத்தி பட்டுருச்சு. என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க? சாரி, நான் தான் போட்டு விட்டேன்ல, நானே மறந்துட்டேன், கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரில். ஜேகே நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், ஒர்க்கெலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா? சரிங்க மேடம். சரி நீ உட்காரு, நான் சமைச்சிடுறேன். ஜேகே காலையில் நீங்கள் சாப்பிடாமல் போயிட்டீங்க, இப்போ நீங்களே சமைக்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? வேன் உன் கையில் தான் அடிபட்டுருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். சொன்னாலும் கேட்கவா போகிறீங்க? நீங்களே சமைச்சோங்க. அப்புறம் ஜேகே சமைக்கிறாரு. வயன் ஜேகே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே காய் கட் பண்ணுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துட்ருக்காங்க வயன். ஜேகே மேலேருந்து வேர்வை துளி ஃபேஸ்லேருந்து வடியுது. அப்படியே வயன் தொடச்சி விட்றாங்க. தேங்க்யூ ஒய்ஃபி. ஆமாம் ஜேகே, சொல்லு வயன், உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? இது என்ன கேள்வி? என் ஒய்ஃபை பிடிக்காம வேறு யாரை பிடிக்கும்? என் ஒய்ஃபை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா? எவ்வளோ?
ம், இவ்வளோ இவ்வளோதானா? இவ்வளோ இல்லை, இவ்வளோ. என்னால் கையை வச்சு காட்ட முடியாது அந்த அளவுக்கு. ஓ, அந்த அளவுக்கா? சரி சரி. அதுக்கப்புறம் ஜேகே சமைச்சிட்டு வந்து ஒயனுக்கு ஊட்டி விட்டுறாரு. ஜேகே, நானே சாப்பிட்டுக்கிறேன். மேடம், உங்கள் கையில் அடிபட்டிருக்கு. ம், சரி, ஸ்பூனில் சாப்பிட்றேன். ஏன், நான் ஊட்டி விட்ட சாப்பிட மாட்டியா? இல்லை, நீங்களே டயர்டில் வந்திருப்பீங்க, நீங்கள் சாப்பிட்ணும்ல. வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஊட்டி விட்றேன். அதுக்கப்புறம் ஜேகே வயனுக்கு ஊட்டி விட்றாங்க. சூப்பராக இருக்குது ஜேகே. நான் சமைச்சா கூட இந்த டேஸ்ட் வராது, எனக்கு தான் தெரியுமே. ஜேகே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என் பொண்டாட்டி சமைச்சா விஷமாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். விஷமாக இருந்தாலும் சரி சரி, நாளைக்கு போட்டு சமைச்சு தரேன். விளையாட்டுக்கு சொன்னால் சீரியஸாக எடுத்துக்கிறேன் நீ. அதுக்கப்புறம் 2 பேர் சிரித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்படியே அந்த நைட் பாஸ் ஆகுது. இப்படியே மார்னிங் ஆகுது. ஹே ஜேகே, ஒரு இங்க நம்ம மேரேஜ் ரிங். வயன், நான் உள்ளே தான் கழட்டி வச்சேன், தெரியலையே. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜேகே உள்ளே போய் பார்த்துட்டு, ஏய் வயன், என்னோடய ரிங்கு காணோம் வயன். ஜேகே, நம்ம மேரேஜ் ரிங் ஜேகே. சாரி வயன், இங்கே தான் கழட்டி வச்சேன், ஒரு வேளை எங்கே போச்சு? சரி, நீ எதுவும் கவலைப்படாத, நான் வேறு ஏதாவது ரிங்கு அதே மாதிரி இருந்தால் உனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். இருந்தாலும் ஜேகே வயன், நம்ம மனசு தான் வயன் காரணம். நான் போய் வேறு ரிங் வாங்கிட்டு வரேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஜேகே கடைக்கு போயிட்டு ரிங் வாங்கிட்டு வராரு. 2 ரிங்காக வாங்கிட்டு வராரு. வயன், இந்தா. ஆமாம், என்ன 2 பாக்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாரேன். பார்த்தா ஒன்றில் வயனோட இன்ஷியலும் ஜேகேயோட இன்ஷியலும் இருக்குது, பட் ஜே பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஹே ஜேகே, உன்னோட இதில் எப்போவுமே ஜே தானே இருக்கும், பக்கத்தில் என்ன ஸ்கொயர்? அதுவா, அது என்னோட பையனுக்காக. என் பசங்க வந்தால் ஜியான் தானே வரும், அதனால தான். ஓ, ப்ரீ பிளான்டாக பண்ணுறீங்களோ? ஆமாம் ஆமாம், ப்ரீ பிளான் தான். சரி, இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாமா? அதுக்கப்புறம் ஜேகேவும் வயனும் அந்த ரிங்கை மாற்றி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரிங் மாற்றி போட்டாச்சு. கிஸ் எப்போ கொடுப்பீங்க? ஜேகே, கிஸ்லாம் வேணாம். கிஸ்லாம் வேணாமா? அப்புறம் எப்படி இது மேரேஜ் ஆகும்? ஒழுங்கா கிஸ் கொடு. சரி, கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜேகே பொறுமையாக வயனோட லிப்ஸ் கிட்ட வராரு. வயன் கண்ணை மூடிட்டுருக்காங்க. அப்புறம் லிப் டு லிப் 2 பேருமே கிஸ் கொடுக்குறாங்க. ஜேகே, ஜேகே, என்ன போதும். ஜேகே, ஜேகே, என்னடி உனக்கு வேணும்? கிஸ் கொடுக்கும் போது பேஷனேட்டாக கொடுக்க மாட்டியா? என்ன பேச்சு? ஜேகே, போதுமே, நைட்டு தானே இதெல்லாம் பண்ணோம். சரி சரி, ஓவராக தான் சலிச்சுக்கிறேன். சார், உங்களுக்கு வேணால் எனர்ஜி 100% இருக்கலாம், பட் எனக்கு இன்னும் எனர்ஜி லோவாக தான் இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுங்க சார், அதுக்கப்புறம் எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நாள் நல்லாவே போகுது. இதோட கண்டினியூஷன் பார்ட் 8 பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சராங்கே.